தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு என ஏற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/12/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒளி வீசும் பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது நம்மிடம் நம்முடைய வெளிச்சத்தில் நடக்க நிறைய பேர் நம்மை தேடி வருவார்கள். நாம் இருளில் இருந்தால் ஒருவரும் நம்மை தீண்டக்கூட மாட்டார்கள் என்று நாம் அறிந்த உண்மையே. அப்படி என்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். பிறருக்கு ஒளி வீசும், அதாவது நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம். பிரியமானவர்களே, சுயநலமாக நமக்கு நம் பிள்ளைகளுக்கு என்று நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் நாம் பிறருக்கு உதவி செய்து அதன் மூலம் வெளிச்சம் வீசுவர்களாக வாழ்வோம். ஆசீர்வாதங்களை நாமும் நம் சந்ததிகளும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் பிறருக்கு உதவி செய்து அதன் மூலமாக வெளிச்சம் வீசி அவர்களையும் உம்மண்டைக்கு திருப்ப நாங்கள் முயற்சி செய்வோம் என்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் தீர்மானிக்கின்றோம். அதன்படி எங்களை வாழ நீங்கள் வழி செய்யுங்க. பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனத்தை தாங்க. ஒளி வீசும் பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.